நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகளும் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே, ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நடக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள். சார் 12ஆம் இடத்துல நடக்குது, நல்லதா கெட்டதா என்னன்னே தெரியலையே சார். இதில் ஒரு யோக பலனும் உண்டு, விபரீத ராஜ யோகம் உண்டு. 6×12 மறைகின்ற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில்ங்க கரெக்டாக பயன்படுத்தினா இந்த ஜென்ம சனியை கூட வென்றலாம். ஆனால் மதில் மேல் போனேமா கொஞ்சம் மாறினா மாறிடும். அதை பற்றி தெளிவாக பார்த்துரும். இந்த 4 கிரக சேர்க்கையில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, 2 9 புதன் 4 7 திருமணம், குடும்பம், வீடு, வாஸ்து, இதை பற்றி எல்லாம் இன்வால்வ் ஆகுது பாருங்கள். முதல்ல மீனராசி நான் ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். கீழே என்னதான் விழுந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வந்துருங்க, போராடி எந்திரிச்சு வந்துடும். 40லேருந்து இந்த 46க்குள்ளே ஒரு சரிவை சந்திக்காத மீனராசியில் அந்த இடத்துல கரெக்டாக இருந்துட்டால் தப்பிச்சு வந்துடும். ஒன்று பொருளாதார ரீதியாக, ஒன்று பண ரீதியாக கொடுத்துட்டு ஏமாந்தது, தவறான முடிவுகள், வேலையை விட்டது, குடும்பத்துக்காக அந்த ராசி போராடும். ஆனால் அந்த ராசி பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சூப்பராக இருக்கும். தன்மையாக பேசி மற்றவங்களை கவர்ந்திருக்க தன்மை உண்டு. ராசிக்கு பொதுவாகவே சொத்து இடம் வாங்கினால் அது சூப்பராக டெவலப் ஆகிடும். சார் இடம் வீடு வாங்கிக்கோங்க, பணத்தை சேமிப்பு தர சின்னதாக சேர்த்துனா இந்த ராசி சீட்டு போடுறதில் இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்கும். என்ன எல்லாம் சொத்து வாங்கினாங்க சார், ஆனால் ஒரு வில்லங்க இருக்கே சார், இடத்துல ஏன் பக்கங்கிறாங்க, அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுக்கு இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 அடி 2 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி திருத்து பத்திரம் போடாத மீனராசி இல்லை. அப்போ சொத்து வாங்கும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ காலகட்டத்தை பார்ப்போம். சார் உங்கள் ராசிக்கு ஒரு சுப விரயம் பண்ண வேண்டிய காலகட்டம்.
ஆணோ பெண்ணோ ஒரு கையில் இருக்கிற பணத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மருத்துவம் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், இல்லை கடனை அடைக்க வழிபடலாம், ஒரு சுப விரயம் பண்ணிக்கணும், இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளிநாடு சம்மந்தம் நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலம் ஒரு இடம் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு யோக காலகட்டம் உண்டு. இப்போ மாற்றிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஒரு இடம் மாற்றம் பண்ணால் அவ்வளோ அற்புதமாக கிடச்சிரும். நிறைய பேர் விசா சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறேன், H1B விசா ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறேன். மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கிறேன், வெளி மாநிலம் படிக்கிறேன்னு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டான காலகட்டம். இது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் மாணவர்கள் சேஃப், படித்து முடிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, கேம்பஸ் இன்டர்வியூ பையன் வாங்கிடுவானா, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம், இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. பொதுவாக படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் பார்க்கணும். படித்த படிப்புக்கும் வேலைக்கும் மாறி ஏன் வருது? எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறாங்க. பொதுவாக ஜாதக ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன வேலைக்கு போவாங்க, டிப்ளமா ரூட்டா இல்லை காலேஜா. நிறைய பேர்த்துக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிடெக்கா ஐடியா க்ளவுட் டெக்னாலஜியா சைபர் செக்யூரிட்டி இந்த அளவுக்கு கூட போயிடலாம். இப்போ பார்க்கலாம். குழந்தைய சம்மந்தப்பட்டதுக்கு மருத்துவ முறைகள் பார்த்து சக்ஸஸ் ஆக வேண்டியது. நிறைய பேர் குழந்தை இல்லாத குழந்தை இருக்கும், குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வாய்ப்புண்டு. எல்லாம் அற்புதமான காலகட்டம். சார் வேலை ரீதியாக தான் சார் கொஞ்சம் கவனிக்கணும். வேலையில் கடின உழைப்பு இருக்கும், ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சார் வேலையில் கொஞ்சம் பார்த்துருங்க. ஒரு சில பரிகாரங்கள் தேவை. வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு இதாக இருக்கும். உடல் தொந்தரவும் வரும். வேலையில் தான் இந்த ராசி என்னென்னா கமிட்மெண்ட் ஓவர் கமிட்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். உடம்பை பாதுகாத்து கொண்டு வேலை செய்யணும். ரெஸ்ட் எடுக்கும்போது ராசி ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ உடம்புன்னு சொன்ன பிறகு தான் இங்கே முக்கியம். திருமணத்தை பற்றி தொழிலை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டம் உண்டு. ஸோ உடம்புல அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சொன்ன ஒரு லைட்டாக மூக்கில் ஒரு இதாக இருக்குது, டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க பண்ணலை. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு லைட்டாக ஒரு பிளாக் இருக்குது, அதை இப்போ பண்ணலாமா அப்புறம் பார்த்துக்கலாமா, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, பயப்படாமல் இருக்குது. இதெல்லாம் சரி. இந்த மாதிரி என்ன தொந்தரவு வந்தாலும் மருத்துவ முறையோ பார்த்து க்யூர் பண்ண வேண்டியது. குறிப்பாக கால் சம்மந்தப்பட்டது கவனம் பார்த்துக்கங்க. நேரத்தில் வண்டி வாகனத்தில் கவனம், போக்குவரத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. சார் நல்லது சொல்லணும், கெட்டதுன்னா அதையும் சொல்லிடணும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வகையில் உண்டு. எதிர்பாராத லாபம், இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் உண்டு. தந்தை மகன் உறவு வலுப்படும். இதே நேரத்தில் தொலைதூரத்திலிருந்து ஆதரவு கரம் ஈட்டும். பிஸ்னஸ் நிறைய பேர் இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிப்பீங்க, முதலீடு செய்வீங்க. இதை வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து படிப்படியாக பிஸ்னஸை தொடரணும். எடுத்தோன்னே பெரிய முதலீடு வேண்டாம், சின்னதாக முதலீடு பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ண வேண்டியது. ஜென்மசனி காலகட்டத்தில் பயிற்சி ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்கள், நீங்களே விளம்பரம், மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆனால் ஜெயித்து விடுவீர்கள். இது பொதுவாக விவசாயம் சம்மந்தப்பட்டது ஆடு மாடு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு சூப்பர். அந்த நேரத்தில் டெக்னாலஜி, சினிமாலேயே டெக்னாலஜி, புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகிக்கலாம். கம்ப்யூட்டர் துறைக்கு ரொம்ப யோக பலன் வந்துருச்சு. இப்போ யார் கவனமாக இருக்கணும்? ரியல் எஸ்டேட்காரங்க, கமிஷன் வகையில் வருமானங்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் காலத்தை தள்ளி வேணால் பார்க்கணும். இல்லை ஜாதக ரீதியாக பார்த்து எப்படி வின் பண்ணணும்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான காலகட்டங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது பத்மநாத சாமிகள், இல்லை ஸ்ரீரங்கம் சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுவாமிமலை கோயிலுக்கு டொனேஷன் எதாவது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது புது பரிகாரம். இன்னும் ஜாதக ரீதியாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போ பார்த்தீங்களா அந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது, சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிவாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செஞ்சால் கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடம்னு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியுது எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி தான் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர,
எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட். யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.